இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை, புனித யாக்கோபு பெருவிழாவை இன்று நாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். எதிர்நீச்சல் போடு வாழ்க்கையில் என்ற ஆழமான அர்த்தங்களை இவரது விழா நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்வில் எத்தனை சோதனை வேதனைகள் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு இரவனுக்காய் இறுதி வரை அவரது அன்பின் நிலைத்திருந்து எல்லாவற்றையும் தாங்கி நின்று அவர் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொண்டவராக பார்க்கப்படுகிறார். இவரது வாழ்க்கை முறையோடு இணைந்து வார்த்தை சொல்லித்தரும் பாடங்களை அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பில் இனியவர்களை, யார் இந்த யாக்கோபு? ஐரோப்பிய கண்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் மூன்றாவது பெரிய நகரமாக கருதப்படுவது கம்பஸ்திலோ. இதன் அர்த்தம் விண்மீன்களின் நிலம், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் என்று சொல்லுவார்கள். மற்ற இரண்டு பெரிய புனித நகரங்கள் எருசலேம் மற்றும் ரோமைபுரி. இந்த இடத்தை நோக்கி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் திருப்பயணிகளாக செல்லுகிறார்கள். 2008 ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் நடந்து திருப்பயணிகளாக சென்றோரின் எண்ணிக்கை ஏறத்தாழ லட்சங்களை தாண்டியிருக்கும் என்று வரலாறு சொல்கிறது. கம்பஸ்தலோ என்னும் இந்நகரில் புனித யாக்கோபின் திருப்பண்டம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது புனித திருத்தலத்தை நோக்கி செல்வோரின் கூட்டத்தின் மேலாக எத்தனையோ உறவு நிலைகள் மாற்றப்படுகிறது. புனித யோவானின் சகோதரரான இவர் பெரிய யாக்கோபு என்றும் கூட அழைக்கப்படுகிறார். கிபி 44 ஏரோது அக்ரிபா மன்னனால் வெட்டி கொல்லப்பட்டவர். திருப்பாடல் திருத்தூதர் பணிகள் 12 சொல்லுகிறது. அவரது விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் அவரிடம் நற்பண்புகளை நாமும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்கள், சகோதரர்களான யோவான் மற்றும் யாக்கோபு ஆகியோரின் அன்னை மரியாவின் சகோதரியாக செலோமியின் பிள்ளைகள் என்று நம்பப்படுகிறது. வரலாறும் அதை சொல்லுகிறது. இவர்கள் இருவருக்கும் இயேசு கொடுத்த பெயர் இடியின் மக்கள் என்று பொருள்படும். இயேசு இந்த பெயரை இவ்விருவருக்கும் கொடுத்த காரணம், இருவரும் இயேசுவின் பால் மிகுதியான ஆர்வமும் உயிர் துடிப்பும் நிறைந்த பற்றும் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனில் அவர் நமக்கு சாராதவர் என்ற வார்த்தைகளுக்கு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்க செய்யட்டுமா, இது உமக்கு விருப்பமா என்ற வார்த்தைகளுக்கு இவர்கள் இருவரிடமும் விளங்கிய உயிர் துடிப்பை நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகின்றார். இந்த அதீத ஆர்வத்தில் கலந்திருந்த முட்டாள்தனத்தை இயேசு கண்டித்தார். அவர்களது ஆர்வத்தை அவர் நிச்சயம் மெச்சி இருக்க வேண்டும். இந்த அதீத ஆர்வம் தான் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு புனித யாக்கோபை மாற்றியது. இந்த அதீத ஆர்வத்தின் காரணமாகவே இவர்கள் இருவரும் இயேசு அரசுரிமையோடு வரும்போது அவரது வலப்பக்கமும் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவரும் அவர் ஆசைப்பட்டிருக்கக்கூடும். இப்படி இறைவன் பால் இணைந்து செயல்பட்டவர்கள் தான் இவர்கள். இந்த யாக்கோபு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட்டு செயல்பட்டார். இயேசு தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே வந்தார். அழைக்கப்பட்டவர்கள் அதிகாரம் செலுவதற்காக அல்ல, மாறாக தொண்டு செய்வதற்கு என்று பாடத்தை கற்றுத்தருகிறார். அதையே பாதம் கழுவி தம் பணி வாழ்வின் செயல்படுத்தவும் செய்தார். இன்று பிறர் முன்னிலையில் தம்மையே பெரியவராக காட்ட வேண்டும் என்ற சோதனை இயல்பாக பலருக்கு வருவதுண்டு. இந்நிலையில் இயேசுவின் பாதம் கழுவும் பாடமும் அவருடைய எளிய வாழ்வும் நம் அதிகார போதையை முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது. குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பொறுப்பில் இருக்கும் நாம் தாழ்ச்சியும் பொறுமையும் பிறநல சேவை மனமும் கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் உணர்த்துகிறார். அதைதான் யாக்கோபும் செய்து தன் நிலை உணர்ந்தவர்களாகி இறுதி வரை ஆண்டவரது வார்த்தைக்காக அவர் போராடி உயிரை கொடுத்து இருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருந்தாலும் மனதில் உயிரோட்டம் இல்லாமல் செத்த மனிதர்களாக வாழும் மனிதர்கள் பலர். மீன்களில் 2 வகை உண்டு. ஒன்று செதிலுள்ளவை, மற்றொன்று செதிலற்றவை. செதிலுள்ளவை எதிர்நீச்சல் போடும் வல்லமை படைத்தவை. தண்ணீரில் எவ்வளவு வேகமாக பாய்ந்தோடி வந்தாலும் அதை கண்டு அவைகள் அயர்வதில்லை. வேகமாக பாய்ந்தோடி வந்தாலும் அதை கண்டு அவர்கள் அயர்வதில்லை. இதன் காரணமாகவே அவை எப்பொழுதுமே நன்னீரில் வாழ்கின்றன. இப்படிப்பட்ட மீன்களையே மனிதர்கள் விரும்பி உண்கிறார்கள்.
இதற்கு மாறாக செதிலற்ற மீன்களோ எதிர்நீச்சல் போட முடியாது. எனவே வாழ்க்கை முழுவதும் சேற்றிலே வாழக்கூடிய அவலநிலைக்கு அவை தள்ளப்படுகின்றன. இப்படிப்பட்ட மீன்களை யாரும் கண்டுகொள்வது கிடையாது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? யாக்கோபை போல எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் அனைத்தும் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்ற முழுமுதலோடு அவரது பிள்ளையாக வாழ முற்படுகின்றோமா? செதிலுள்ள மீன்களைப் போல எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற முயற்சிக்கிறோமா? அல்லது சேற்றிலே இருந்தால் போதும் என்ற செதில் அற்ற மீன்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோமா? எல்லாம் நமது கையில் இருக்கிறது. துணிந்து செயல்படுவோம், ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது அருள் ஆசிரியரால் நாங்கள் ஒவ்வொருவரும் வழிநடத்த எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.